ஹாய்! நம்ம சேனல்ல நெறைய ஸ்கின் கேர் வீடியோ போட்டு மத்தது எல்லாத்துலயும் ஒரு கேப் வந்த மாதிரி இருக்கு. ஆப்வியஸ்லி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ நெறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கீங்க. ஐ அம் சோ ஹேப்பி. நெறைய பேரு ஜென்யூனான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு குடுக்குறீங்க. ஐ அம் சோ எம்பாரஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து மேக்கப்லயும் நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ எப்படியெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிகினர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான மேக்கப் வந்து போடலாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ லாஸ்ட் வரையும் பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மேக்கப்க்கு எப்படி ஸ்கின்ன வந்து பிரெப் பண்ணணும். ஸோ எப்பயும் சொல்ற மாரி என்னோட ஃபேஸ் வந்து நான் நல்லா இப்ப வந்து வாஷ் பண்ணிட்டு லைட்டா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்க வந்து மார்னிங் டைம்த்துல வெளில போறீங்கன்னா, கட்டாயம் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு உங்க மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட் கன்சீலர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து ஈவினிங் நைட் டைம்ல வந்து போறீங்க, எங்கேயாவது ஈவென்ட் இல்லன்னா வந்து ரிசப்ஷன், வெட்டிங்ஸ் எல்லாம் போறீங்கன்னா, ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா பிரைமர் இல்லன்னா மாய்ஸ்சரைசர் இது 2மே வந்து யூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப வந்து சன்ஸ்கிரீன் தேவை கிடையாது. டே டைம்ல எங்க வெளியில ஊர் சுத்த போறோம், இல்லன்னா வந்து பார்ட்டிக்கு போறோம், அது இதுன்னு போறீங்கன்னா, கட்டாயம் வந்து சன்ஸ்கிரீன் நல்லா அழகா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டெப். ஸ்கின்னுக்கு நிறைய வந்து எண்ணெய் வலியிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இது வந்து நைக்காவோட பிரப்மி பிரைமர். ஸோ இந்த பிரைமர் எடுத்துக்கிட்டு ஸோ இது வந்து ரொம்ப இந்த மாதிரி பிளர்ரியா இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ இந்த இடத்துல நிறைய ஆயில் வருது, இந்த சிக்ஸ்ல நிறைய ஆயில் வந்து வருது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் போடணும். ஸோ இது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஷைனியா தெரியும்ல, அது வந்து தெரியாம போயிடும். ஸோ பிளர் ஆயிடும். அந்த ஷைனியா இருக்கிறது தான் அந்த வந்து ஆயில்னஸ் சுரக்கும்ல அது. ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கிறது. ஸோ இந்த இடத்துலயும் ஷைனிங்கா இந்த இடத்துல இப்போ ஷைனிங்கா இருக்கு. இப்போ போயிடும் பாருங்க. அது இந்த இடத்துலலாம் ஷைனிங் இருக்குல்ல, அது இப்போ இந்த பிரைமர் போட்டதுக்கப்புறம் போயிரும். ஸோ பாருங்க போயிடுச்சு. பிளர் ஆயிட்டு மேட்டா வந்து வந்துருச்சு. நம்ம ஸ்கின் இப்போ மேட் ஃபினிஷ்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூக்குல இப்போ இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த பிரைமர் வந்து நம்ம போட்டேன்னா, எனக்கு அந்த மூக்குலயுமே வந்து அந்த ஷைனினஸ் வராது. ஸோ பாருங்க வரல. மேட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த பிரைமர் வந்து நம்ம யூஸ் பண்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணும்போது கடையில போய் வாங்கி செலக்ட் பண்ணுங்க. ஸோ கடையில போய் செக் பண்ணும்போது இந்த இடத்துல போட்டு பாருங்க. அப்பதான் வந்து என்ன ஷேடுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தடவ செக் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைக்கால வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் அப்படிதான் பண்ணுவேன். கடையில போய் செக் பண்ணிட்டு வாங்கலாம் மாட்டேன். என்னோட ஷேட் மட்டும் இங்க பண்ணி காட்டுங்களேன்னு பண்ணிட்டு, ஸோ நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நைக்கால வந்து ஆஃபர்ல வாங்கிடுவேன். ஸோ நீங்களும் அதே மெத்தட வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து மெப்லினோட ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 310. ஸோ யாராவது என்னை விட இன்னும் கொஞ்சம் வீட்டிஷ் கலர்ல இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ல இருந்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து இருக்கு 330 டாஃபின்னு. ஸோ அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். நான் வந்து அதுவும் வச்சிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து வெயில்ல போய் டேன் எல்லாம் ஆவல, அந்த மாதிரி டயத்துல இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ மத்த டயத்துல இப்போ வந்து வின்டர் சீசன், ஸோ வின்டர் கிளைமேட்ல நான் சூப்பரா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்கின்னும் வந்து வெள்ளையா இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் வந்து 310 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமா வந்து இந்த மாதிரி கையில எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டாட் வச்சா போதும். ஸோ அதுக்கு மேலே தேவை கிடையாது. ஸோ இது மேலே நம்ம வந்து லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கலர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ அத நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நான் இந்த மாரி மிக்ஸ் பண்றேன். ஸோ இந்த மாரி மிக்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம முகத்துல அப்ளை பண்ணணும். ஸோ இவ்ளோ போதுங்க நம்மளுக்கு. நெறைய பேரெல்லாம் நெறையாலாம் போடுவீங்க. நெறைய போட்டீங்கன்னா, அது நம்ம ஃபேஸ வந்து கேக்கி ஆக்குறது இல்லாம, கொஞ்சம் பார்க்கறதுக்கே வந்து வெள்ள பெயிண்ட் அடிச்ச மாரி இருக்கும். இவ்ளோ தான் நம்மளுக்கு. அதுக்கு மேல போட்டோம்னா, நம்ம முகம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஸோ இப்போ போட்ட ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து பியூட்டி பிளெண்டரால பிளெண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ இது என்னோட பியூட்டி பிளெண்டர். ஸோ இது ரேண்டமா வந்து லோக்கல் ஷாப்ல தான் வந்து வாங்குனேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து இதில வெட் பண்ணிட்டு நான் வந்து செய்ய போறேன். ஸோ இப்போ வந்து இதில பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி விட போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ் வந்து அன்ஈவனா இருந்தது. லைட்டா இங்கெல்லாம் வந்து லைட்டா ஒரு மாதிரி டார்க்கா இருந்த மாரி இருந்தது. ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி மெத்தட்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம், நல்லா வந்து ரொம்ப லைட் வெயிட்டா தான் நான் போட்டுருக்கேன். ஸோ ரொம்ப திக்காலாம் இல்ல. ஸோ இது ஜென்ரலா வந்து யாரெல்லாம் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்க்கு போடுறீங்க, இல்லன்னா பார்ட்டிக்கு போறீங்க. ஸோ அந்த மாரி மேக்கப்க்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா சூட் ஆகும். ஸோ இன்னும் வெட்டிங்க்குன்னு போடும்போது அது வேற மாதிரியான ஹெச்டிஎம் மேக்கப் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து இதில கிடையாது.
ஸோ இந்த மாதிரி ஈஸியாக போடுற மேக்கப் தான் நான் இன்றைக்கி போட்டு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கருப்பு புள்ளி இருக்குது, பிளாக் மார்க் சொல்கிறோம்ல அதெல்லாம் இருக்குது, இல்லை இந்த லிப்ஸ் கிட்ட வந்து டார்க்காக இருக்குது, நோஸ் ஏரியாவில் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து கன்சிலர் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஐ ஏரியாஸில் டார்க்காக இருக்குது, டார்க் சர்க்கிள் நிறையா இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கரெக்டரை யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கன்சிலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு அதிகமாக டார்க் சர்க்கிள் இல்லை. ஸோ நான் ரொம்ப மேக்கப் எல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் எப்பயுமே. ஸோ இருக்கிறத விட கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த மாதிரி மேக்கப் தான் நான் வந்து போடுவேன். ஸோ ரொம்பலாம் போட்டோம்னா நம்ம யாருன்னு நமக்கே அடையாளம் தெரியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல லைட்டாக டார்க் ஸ்பாட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது 2. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இங்கே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் முகத்தில் வந்து டார்க் ஸ்பாட்டே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு, கன்சீலர் முடிச்சாச்சு, இப்போ வந்து காம்பேக்ட் பவுடர். நான் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், லாக்மியோட 925. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் பேக்கில் இருக்கும். 600 ருபீஸ் இருக்கும். மோஸ்ட்டாக நைக்காவில் வந்து 300 350 ருபீஸ்க்கு இருக்கும். ஸோ அதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா சில்கி கோல்டன். ஸோ நீங்கள் சப்போஸ் டீப்பஸ்ட் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஆல்மண்ட் வந்து உங்களுக்கு கலர் ஷேட் வந்து சூப்பராக செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமான ஒரு ஷாப்பில் தான் வாங்கினது. ஸோ பிராண்ட் கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரஷ் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா மார்ஸோட ப்ரஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்னஸ் எல்லாம் இல்லாமல் அந்த க்ரீஸி எல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு இது வந்து இருக்கும். ஸோ எங்கெங்கே போடுறீங்களோ அந்த பவுடரை வந்து கழுத்துலேயும் போடுங்க. அப்போ தான் வந்து தனித்தனி கலராக வந்து தெரியாது. ஐஷேட்க்கு வந்து நான் நைக்காவோட இந்த பேலட் தான் எடுத்திருக்கேன். இதில் 4 கலர்ஸ் இருக்கும். டஷட் ஷேட் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த லைட் கலர் எடுத்து நம்ம இந்த ஐஸ் மேலே வந்து போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது ஏதாவது டார்க் கலர் இருந்ததுன்னா நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இதெல்லாம் நான் கையாலேயே போட்டுருவேன். ப்ரஷ் வேணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ ஓகே, இப்போ அந்த டார்க்னஸ் எல்லாம் தெரியாது பாருங்கள், ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இந்த டார்க் கலர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெபிலினோட காஜல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ். நீங்கள் ஈஸியாக வந்து நைக்காவில் வந்து வாங்கலாம். நல்லாவே வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் போகும். ஸோ இப்போ எந்த காஜல் நீங்கள் வந்து போட்டிங்கனாலும் மேலே இருக்கிற ஐஸ்க்கும் போடுங்க. ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிற இடத்துக்கும் போடும்போது இந்த இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கண் எவ்வளோ அழகாக இப்போ தெரியுது. இதில் வந்து நம்ம மேலே போடாதது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். நீங்கள் லைனர் போடலாம். ஸோ இல்லைனா வந்து டேரெக்டாக வந்து மஸ்காரா போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி லைனர் போட போகிறதில்ல, டேரெக்டாக வந்து மஸ்காரா தான் போட போகிறேன். ஸோ இதுவுமே வந்து மெபிலினோட மஸ்காராஸ் தான். ஸோ இன்னும் நிறையா வந்திருக்கு. நான் அதிகமாக மஸ்காரா பர்சன்லாம் கிடையாது. ஐ மேக்கப்லாம் மோஸ்ட்டாக போட மாட்டேன். மேக்கப் போட்டு நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு போடாமலே இருக்கலாம். அதனால் மோஸ்ட்டாக போட மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது ஜஸ்ட் பேபி பவுடர் மட்டும்தான் வந்து சன்ஸ்க்ரீன் மேலே போடுவேன். ஸோ வந்து இப்போ நம்ம மஸ்காரா வந்து போட்டாச்சு. ஸோ ஐப்ரோஸ் வந்து முதல்லே போட்டிருக்கணும். நான் வந்து மறந்துட்டேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் எப்பயுமே வந்து அந்த பேலட்டில் இருந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஐப்ரோஸ் இந்த மாதிரி பென்சில்லையே எனக்கு சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணி எனக்கு பழகுனதுனால லைட்டாக இப்படியே வந்து ட்ரா பண்ணி விட்டுருவேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து லைட்டாக ஒரு லைன் மாதிரி போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே லைன் மேலே சைட்லேயும் வந்து போடுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஏரியா வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஐப்ரோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கீழே வந்து லைட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதே லைன் வந்து மேலேயும் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா இப்படி வந்து அழைச்சி விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஏரியா வந்து லைட்டாக அந்த மாதிரி ஹேர் மாதிரி ஃபில் பண்ணி விடணும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக வந்து இப்போ இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து லிப் லைனர் வந்து போட போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த லிப் லைனர் தான் வந்து எல்லா லிப்ஸ்டிக்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட டார்க் சாக்லேட். ஸோ இந்த ஒரு லிப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர், நியூட் கலர், ப்ரௌன் ஷேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக மேட்ச் ஆகும், சூப்பராக எடுத்து காட்டும் லிப்ஸை. ஸோ இன்றைக்கி வந்து நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்மி 925 லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் மெரூன். ஸோ மோஸ்ட்டாக வந்து டஸ்கி ஸ்கின் பீப்புள், ஃபேர் ஸ்கின் பீப்புள், மீடியம் ஸ்கின் பீப்புள் எல்லாருக்குமே வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ நீங்கள் எங்கேயாவது பார்ட்டிக்கெல்லாம் போகணும், டே டைம்லலாம் போகணுன்னா நல்லா சூப்பராக அழகாக காட்டும்.
ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியும் வைக்கலாம். ஸோ இந்த மாரி வச்சுட்டு ஸோ ஏதாவது சத்தம் வந்து பின் சைடு நாய்ஸி ஏதாவது இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. பக்கத்து வீட்ல கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த ஒரு சவுண்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து தெரியும். இந்த மாதிரி லைட்டா வேணும்னா, நீங்க இந்த மாரி இப்ப சொன்ன மெத்தட்ல போட்டுக்கலாம். இல்லன்னா வந்து நல்லா டார்க்கா வேணும் அப்டின்னா வந்து, அ நல்லாவே வந்து இந்த மாரி இழுத்து விடுங்க. ஸோ அவ்வளோதான் பாருங்க. லிப்ஸ் எவ்வளோ அழகா தெரியுது. ரொம்ப மத்தியான நேரத்தில மீல்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்க. ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்கன்னா, கட்டாயம் இது வந்து மெல்ட் ஆயிடும். இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உங்க ஸ்கின்ன ட்ரை ஆக்குற மாதிரியான மேட் லிப்ஸ்டிக் எல்லாம் நீங்க வந்து போட்டீங்கன்னா, லிப்ஸ் ரொம்பவே கலர் டேமேஜ் ஆகும். பிக்மெண்ட் ஆகும் லிப்ஸ் வந்து. ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற மாதிரியான நல்ல குவாலிட்டி லிப்ஸ்டிக் வந்து நான் எப்பயுமே வச்சிருப்பேன். ஸோ அது வந்து நம்ம லிப்ஸ வந்து பிக்மெண்ட் ஆக்காது, டேமேஜ் ஆக்காது, ட்ரைனஸ் ஆக்காது. ஸோ ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அஃபோர்டபிள் லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ் பியூட்டிலயும் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி இந்த ரூ. 60க்கு கிடைக்குது, ரூ. 50க்கு கிடைக்குது மேட் லிப்ஸ்டிக். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. குறைஞ்சது ஒரு ரூ. 250 ரூ. 300க்கு மேல ஒரு லிப்ஸ்டிக் வந்து வாங்கி வச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டு. ஸோ நான் இதுக்கு மேல பெரிய பொட்டெல்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு இதுவே வச்சு வச்சு பழகிடுச்சு. ஸோ இதில குடுத்துருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நைக்கால அவைலபிளா இருக்கும். Maybelline டைப் பண்ணீங்கனாவே அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். நீங்க அதில போய் செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா வந்து நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நைக்காவோட பிங்க் ஷேல் வரும். ஸோ அந்த பிங்க் ஷேல்ல வாங்குனீங்கன்னா, அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து மேக்கப்பே பண்ண தெரியல, ரொம்ப அப்படியே எனக்கு பண்ண தெரியல, எப்படி இத கத்துக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.